வணக்கம். பிரவுன் குகா மீடியாவுக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஈரான் வான்பரப்பில் அமெரிக்காவின் F-15 ரக போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஈரான் வான்பரப்பில் ஹோர்மோஸ் நீரிணைக்கு அருகே அமெரிக்காவின் F-15 ரக போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரானிய புரட்சிகர காவல் படை அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் விமானத்தின் ஒரு பணியாளர் மீட்கப்பட்டதாகவும் மற்றொருவரை தேடும் பணி நடப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரான் இந்த வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டாலும் அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக இதை உறுதிப்படுத்தவில்லை. விமானத்தில் இருந்த பணியாளர் பாராசூட்டின் உதவி மூலம் குதித்து தப்பினார் என்றும் ஒரு பணியாளர் மீட்கப்பட்டதாகவும் மற்றொருவரை தேடும் பணி தொடர்வதாக அமெரிக்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஈரானின் செய்தி நிறுவனம் ஒன்று அறிவிக்கும் பொழுது அமெரிக்காவின் விமானி கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறது. ஆனால் இது இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. இது பற்றி மேலும் அறிய வாருங்கள் வீடியோக்கு செல்வோம். வணக்கம், எல்லாரும் நலமா இருக்கிறீர்களோ? நலமா இருக்கிறோம். உலகத்து உறவுகள் நலம் வேண்டி என்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறோம். என்று உலக அரசியலும் உலக சண்டியனும், யார் அரசியல் செய்கிற யார் சண்டியன்? சண்டியன் அமெரிக்கா இந்த எண்ண வளத்தை தேடி தேடி உலகமெங்கும் உள்ள நாடுகளில் என்ன எல்லாம் செய்து அந்தந்த நாடுகளை தனக்கு அடிமையாக்கி தான் சொல்வதையே கேட்டு நடக்கும் ஒரு போலி அரசாங்கத்தை அங்கே உருவாக்கி தனது நலனை தனது லாபத்தை ஈட்டுகிறது. அப்படி அது நடக்கவில்லை என்றால் அந்த நாட்டை அழிக்கவும் அது பயப்படாது. இந்த நாடு பிடிக்கும் ஆசை அல்லது நாட்டின் எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்கும் இந்த அடாவடித்தனமானது மத்திய கிழக்கு நாடுகளுடன் நின்று விடுமா, இல்லை அது தொடர்ந்து ஆசிய நாடுகளுக்கும் பரவுமா என்று உலக நாடுகளில் வாழும் குறிப்பாக ஆசிய நாட்டு மக்களையும் இந்த கேள்வி அவர்களையும் உறுத்தி கொண்டுதான் இருக்கும். அதற்கு பதில் தரும் நோக்கிலேயே இந்த பதிவும் இருக்கும். 2ஆம் உலக யுத்தத்தின் போது அமெரிக்கா 2 அணுகுண்டுகளை போட்டு ஜப்பானை அழித்தது. அதன் பிறகு நானே இந்த உலகத்துக்கு தலைவன் என்றும் என்னை யாராலும் எதுவுமே செய்ய முடியாது என்ற இந்த உலக நாடுகளுக்கும் எங்கு எண்ணெய் வளங்கள் இருக்கிறதோ அன்று அவைகளை கொள்ளையடிக்கும் நோக்கில் அமெரிக்கா பல நாடுகளை போரிட்டு அந்த நாட்டு அதிபர்களை கொன்று தனது லாபத்தை அல்லது தனது சுய நலன்களை பூர்த்தி செய்கிறது. இது அரசியலா, ராஜதந்திரமா, இல்லை சண்டித்தனமா? இல்லையா, என்ன பிரச்சனை? அந்த காலத்துல அணுகுண்டு ஒவ்வொரு நாடுகளும் இல்லை, அமெரிக்கா ஒரு ஆள் தான் வச்சிருந்தோம். ஆனா இப்ப எல்லா நாட்டிலையும் இருக்கு அணுகு. அப்ப ஆர் முதல் போடுறோம்னா பிரச்சனை. ஏன்னா இப்ப அமெரிக்கன் வச்சிருக்கான், இஸ்ரேல் வச்சிருக்கான், பிரான்ஸ் வச்சிருக்கு, பாகிஸ்தான் வச்சிருக்கு, மற்ற நாடு எல்லாம் வச்சிருக்கு. அமெரிக்கன் ஈரான் வச்சிருக்க, நான் வச்சிருக்கேன், நீ மட்டும் வச்சிருக்க கூடாது. அது என்ன காரணம்? என்னது? அதுதான் அரசியல். அரசியல் இல்ல, ஒரு மூக்கத்தனமான ஒரு முட்டாள்தனமான ஒரு சண்டித்தனம். இந்த அமெரிக்கா ஒவ்வொரு நாட்டை தாக்க முன்பும் அந்த நாடு அணு ஆயுதங்களை செய்கிறது அல்லது போதை வஸ்துக்களை கடத்துகிறது, அதனால் அது தனது அமெரிக்காவுக்கு கேடு விளைக்கிறது போன்ற பல உண்மைக்கு புறம்பான செய்திகளையே இந்த உலகத்திற்கு சொல்லி அந்த நாட்டையும் அதன் இயற்கை வளங்களையும் கொள்ளையடிக்கிறது. இதை எந்த UNOவோ இல்லை வேறு எந்த நாடுகளோ இன்று வரை கேட்டதாக எந்த தகவல்களும் இல்லை. அப்படி உலக அரசியல் என்று இருக்கிறது. அதற்கு நல்லதொரு உதாரணமாக இந்த வெனிசுலா நாட்டை நாங்கள் உதாரணமாக சொல்ல முடியும். அதே போன்று 2003ஆம் ஆண்டில் சதாம் ஹுசைன் அவர்களை கைது செய்து தூக்கிலும் விட்டது. இதற்கான காரணத்தை அமெரிக்கா சொன்னது என்னவென்றால், இவர் உலக மக்களுக்கு கேடு விளைவிக்கும் ரசாயன உயிரியல் ஆயுதங்களை முறைகேடான வழிகளை தயாரித்து மக்களுக்கு கேடு விளைவிக்கிறார் என்ற காரணத்தையும் சொல்லி அவரை தூக்கிலும் விட்டது. அப்ப இதை சரியான முறையில தயாரிச்சு வச்சிருக்கணும், எல்லாரையும் அழிக்கிறது. அதான் இது சண்டித்தனம் வேண்டாம். அதை நான் செய்யலாம், நீங்கள் செய்யக்கூடாது. சரியான முறையில செய்யலாம், நீங்க சரியான முறையில் செய்த அதுதான் நீங்க போலீஸ்காரன். ஆனால் அதுதான் இன்றைக்கு அடிபண்டி கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையான காரணம் என்னவென்றால், சதாம் ஹுசைன் தனது நாட்டு எண்ணெய் வியாபாரத்தை அமெரிக்கா டாலரிலிருந்து மாற்றி அப்போது உருவாகின ஐரோப்பிய நாடுகளின் கூட்டணியால் உருவாக்கப்பட்ட யூரோவில் தனது எண்ணெய் வியாபாரத்தை ஆரம்பித்தபடியால் அவர் மேல் அமெரிக்கா கோபம் கொண்டு அவரை குற்றவாளியுமாக்கி தூக்கில் இட்டது. இதே போன்று 2018ஆம் ஆண்டில் கர்னல் கடாபி அவர்களை லிபியாவின் அதிபராக இருந்தபோது நாசி படைகளால் அவர் கொல்லப்பட்டார். இதற்கு திரைமறைவாக இருந்து செயல்பட்டதும் இந்த அமெரிக்காவே. இதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்னவென்றால்,
இந்த கடாவி பயங்கரவாதத்துடன் தொடர்பு கொண்டு இருப்பதனால் அது உலக மக்களின் இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் கேடு விளைவிக்கும் என்றே நாங்கள் அவரை போட்டு தள்ளுகிறோம் என்றே உண்மைக்கு புறம்பான குற்றமும் சுமத்தியது. அப்ப நான் ஒன்று கேட்கிறோம், இப்ப அவர் எல்லாத்தையும் தூக்கு போட்டுட்டாங்க. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் என்ன இது? அது அவரையும் யார் தூக்கு போடுறாரு? இப்ப ஒரு கேள்வி பிச்சு இருக்கு. அதுக்கு நீ வெறும் இதுக்கு ஈரான் தான் வேற ஒண்ணும் என்ன ஒரு சரியான பாடத்தை படிப்பிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தானே ஐயா நாங்கெல்லாம் சூப்பர் போலீஸ், நாங்கெல்லாம் எங்களை நீங்க ஒண்ணும் செய்ய, நாங்கள் செய்வோம் நீங்கள் நாங்க சொல்றது நீங்க கேட்கணும். நீங்க ஒன்றும் செய்யலான்தான் இப்ப அமெரிக்கான நோக்கம். ஐயா நீங்கள் ஐயா என்னத்தை காட்டுங்க, இந்த என்ன இருந்தா நாங்கள்லாம் பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அதெல்லாம் போட்டுது மலையேறிட்டு தான் நினைக்கிறோம். ஆனால் உண்மையான காரணம் என்னவென்றால், இந்த கடாபி அதிபராக இருந்த போது தனது நாட்டின் நலனின் அக்கறை கொண்டு தனது எண்ணெய் வியாபாரத்தை மிகுந்த லாபம் ஈட்டும் நோக்கில் ஆப்பிரிக்க நாட்டு பணத்திலேயே மேற்கொண்டார். அதனால் கோபம் கொண்ட அமெரிக்கா அவரை பொய்யான காரணம் கூடி போட்டும் தள்ளியது. ஆனா அந்த மக்களும் அவருக்கு எதிராக நடந்தார்கள். ஆனால் அந்த நாட்டை அந்த கடாபி ஒன் ஆஃப் த பெஸ்ட் உச்சத்து நிலையில மக்களை வச்சிருந்தவர். ஆனா அந்த மக்களுக்கு அவற்றை அன்பு அவற்றை இது தெரியவில்லை. ரியலைஸ் பண்ணுங்க. இப்படியே இன்று நடைபெறும் இந்த ஈரானின் யுத்தத்திற்கு வந்தால் இதற்கு அமெரிக்கா சொல்லும் காரணம், ஈரான் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்கிறது, அது உலக மக்களுக்கு அவர்களின் இயல்பு வாழ்க்கைக்கு கேடு விளைவிக்கும். அதனால் அந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கும் போதே அந்த நாட்டை திடீரென்று தாக்கியது. அவர் செய்கிறார், நாங்கள் அதுதான் சண்டித்தனம், என்ற உலக சண்டித்தனம். என்றாலும் இன்றும் இந்த மத்திய கிழக்கு நாட்டில் போர் இன்னும் முடியவில்லை. ஈரான் தொடர்ந்து ஸ்டாண்ட் பண்ணுகிறது அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடனும். இதற்கான உண்மையான காரணத்தை என்னவென்று பார்த்தால், இந்த ஈரான் தனது எண்ணெய் வியாபாரத்தை அமெரிக்கா டாலர் செய்யாமல் சைனா நாட்டின் யுவான் காசிலேயே செய்வதனால் தான் அமெரிக்கா ஈரான் மீதும் தாக்கி அந்த நாட்டையும் அதன் வளங்களையும் அளிக்கிறது. இந்த மீடியாக்களை தன்வசம் கொண்டுள்ள அமெரிக்கா இன்று தான் என்ன சொன்னாலும் அதை உண்மை போன்றே உலக மக்களை நம்பவும் செய்கிறார். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், உலகில் ஈரான் மட்டுமா அணு ஆயுதம் உற்பத்தி செய்கிறது? இந்த உலகில் 10க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறார்கள். அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் இந்த ஈரானை மட்டும் தாக்குகிறார்கள்? ஏன் இந்த ஈரானை மட்டும் குறிவைக்கிறார்கள்? இந்த எண்ணெய் வளமும் அமெரிக்கா டாலரும் தான் 100% காரணமே தவிர மற்ற காரணங்கள் எல்லாம் வரும் சப்புக்கட்டுகள். உலகில் எந்த எண்ணெய் வளம் உள்ள நாடும் வியாபாரம் செய்யும் போது அமெரிக்க டாலரை தவிர்த்து வேறு எந்த நாட்டின் பணத்திலும் வியாபாரம் செய்தால் அது அமெரிக்காவுக்கு பொறுக்காது. இதுதான் கெதி. அதுதான் உண்மையான காரணம். அமெரிக்கா மற்ற நாடுகளுடன் சண்டை பிடிப்பதற்கும் அந்த நாடுகளை ஆக்கிரமிக்கிறதுக்கும் அதே முதல் காரணம். உலக அரசியல் இன்று இதுதான் நடக்கிறது. இதை எந்த அரசியல்வாதியும் இன்று வரை கேட்டதாக இல்லை, ஈரானை தவிர. அதையும் தாண்டி ஆசிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே அமைப்பாக செயல்படுகின்ற சீனா, இந்தியா, ரஷ்யா போன்ற நாடுகளால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரிக்ஸ் என்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தமக்கென்று ஒரு கரன்சியை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்த தொடங்கினால் அமெரிக்கா உஷாராகி அதை தடுத்து அதுக்காக தான் இந்த இந்தியா மீது 50% வரியையும் ரஷ்யா, சீனா மீது அது போர்ப்படி தூக்கியதற்கும் இதுவே காரணம். இந்த ஆசிய நாடுகளுக்கு அமெரிக்கா மறைமுகமாக ஒரு தண்டனையையும் கொடுத்தது. ஒருவேளை இந்த பிரிக்ஸ் நாடுகளால் இந்த கரன்சி உருவாக்கப்பட்டால் அது மக்கள் புழக்கத்திற்கு வரும் பட்சத்தில் இந்த அமெரிக்காவினால் எங்கள் ஆசிய நாடுகளும் நிச்சயமாக தாக்கப்படும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்தும் தெரிவிக்கிறார்கள். அப்படி இன்று அமெரிக்கா உலக சண்டியனாக வலம் வருகிறார். இன்று யார் என்ன வியாபாரம் செய்தாலும் அது எங்கள் அமெரிக்க டாலரில் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதே அமெரிக்காவின் எழுதப்படாத சட்டமாகவும் இருக்கிறது. இப்படி உலக சண்டியனான அடாவடித்தடம் செய்யும் இந்த அமெரிக்கா இன்று உலக மக்களின் அமைதி வாழ்க்கைக்கு அமெரிக்காவே இடையூறாக இருப்பதாக பல ஆய்வாளர்களும் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் ஒன்று மட்டும் நிஜம் மக்களே, இந்த வல்லவனுக்கு வல்லவன் இல்லை, சண்டியனுக்கு சண்டியன் எப்பவும் வந்து கொண்டேதான் இருப்பான். அது ஈரான் போல் தான் எங்களுக்கும் தெரிகிறது, உங்களுக்கும் தெரிகிறதா? மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க, அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.